அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் அம்மா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பற்றி இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இறந்துவிட்டாங்க. சில வருடங்கள் கழித்து அவங்களுடைய சகோதரி ஹாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திக்க வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட வீட்டில். அப்போது அவங்க அனுமதி கேட்குறச்ச அவங்களுடைய குரல் நபிகள் நாயகம் கேட்குறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குரல் மாதிரியே இருக்குது. ஹாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 2 பேரும் சகோதரிகள், அதனால் குரல் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. குரலை கேட்டதும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹான்னு சொல்லி பரபரப்பாக வராங்க. பார்த்துட்டு ஹாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தெரிஞ்ச உடனே அல்லாவே ஹாலாவா இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு ஐஷா ரலியல்லாஹு தஆலா நான் சொல்கிறது இதெல்லாம் நடக்கதான் செய்யும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். காலத்தால் அழிக்கப்பட்ட பல்விழுந்த குறைஷி கிழவிகளில் ஒருவையா நினைவு கூறுகிறீர்கள்? நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை விட சிறந்தவரை உங்களுக்கு தந்துள்ளான் என்று கூறினேன். ஐஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஹதீஜா இருந்துட்டாங்க, வயசானவங்க இறந்துட்டாங்க. அவங்களையே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, அவங்களோட நான் சின்னவராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லபடியாக வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய அம்சமாக இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிகவும் முக்கியமான அம்சமாக இருந்தாங்க, முக்கியமான காலகட்டத்தில் இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கொள்வோம், மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.